ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருந்தது அக்ரி இன்டெக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த அக்ரி இன்டெக்ஸுங்கிறது வந்து கொடிசியாவில் வந்து நடைபெற்றது. இதோட சிறப்பு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா, நமது விவசாயத்துறையில் நடைபெறும் ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ இந்த அக்ரி இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரில் கொடிசியா கண்காட்சி மையத்தில் நடைபெற்றுச்சுங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10th to 14th 2025 நமக்கு வந்து நடைபெற்றுச்சு. இது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் நம்பிக்கைக்குரிய விவசாய தொழில்நுட்ப கண்காட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. இந்த ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் காட்சிப்படுத்தினாங்க. அதே மாதிரி 1,00,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து வந்திருந்தாங்க. இந்த கண்காட்சியோட சிறப்பு முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய இயந்திரங்கள், ட்ரோன் தொழில்நுட்பங்கள், நீர்ப்பாசன முறைகள், ஹைட்ரோபோனிக்ஸ், பால்வளத்துறை, தாவரியவியல், உணவு செயலாக்கம், அந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. ஆக்சுவலி இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து லைவாக இருந்தது. லைவ் ட்ரோன். ஸோ ஒரு லைவ் செஷனாக நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது இன்னுமே வந்து அதோட தொழில்நுட்பங்களும் சரி, சிறப்பு அம்சங்களும் சரி, நமக்கு வந்து கண் கூட நேரில் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல், ஜப்பான், கொரியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன் அந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா, விவசாயிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களுக்கு சிறப்பு கருத்தரங்குகள், பட்டறைகள் மற்றும் தொழில் வாய்ப்பு சந்திப்புகள் இதெல்லாமே கூட ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. விவசாயிகள் சான்று அதாவது விவசாயிகளோட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இலவசமாகவே வந்து நம்ம கலந்து கொள்ளலாம். அதர்வைஸ் பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் வந்து 50 rupees இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த அக்ரி இன்டெக்ஸ் 2005 அப்படிங்கிற கண்காட்சி மட்டும் கிடையாது, விவசாய முன்னேற்றத்தின் திருவிழா அப்படின்னே சொல்லாங்க. விவசாயம் மற்றும் தொழில்நுட்பம் இணையும் ஒரு தளத்தில் நீங்கள் அனைவருமே பங்கேற்ற அனைவருக்குமே வந்து கண்டிப்பாக பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த கொடிசியாவில் நம்ம வந்து நிறையா அடேனியம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. ஆக்சுவலி அடேனியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்கலண்ட். ஸோ இதோட ஸ்டெம் வந்து தண்ணீரை சேமித்து வச்சுக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பத்தையும் அதிக வெறிச்சோலை போன்ற சூழ்நிலைகளையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. இதோட மூல நாடை வந்து எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா மற்றும் அரேபியா அந்த ஏரியாஸில் வந்து நம்ம இது நிறையா பார்க்கலாம். இதோட பிறப்பியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அடேனியம் ஒபேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பராமரிப்பு வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வந்து சூரிய ஒளி. ஸோ இந்த அடேனியம் செடிகள் வந்து முழு சூரிய ஒளியோடு வளரணும். தினமும் குறைந்தது 6 மணி நேரமாவது சூரிய ஒளி வந்து அதுக்கு தேவைப்படும். நீர் ஊற்றுதல். ஸோ இது வந்து ஒரு சக்லண்ட் வகை அப்படிங்கிறதுனால மிதமான அளவில் நம்ம வந்து தண்ணீர் ஊற்றினாலே போதும். மண் உலர்ந்த பிறகு தண்ணீர் ஊற்றுவது வந்து சிறந்த வகையாக இருக்கும். மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாக இருந்தால் வந்து இது வந்து ஈஸியாக வளரும். அதுக்கப்புறமா இதுக்கு ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும் பருவத்தில் வந்து மாதம் ஒரு முறை மெதுவாக வந்து உரம் போட்டு நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடேனியம் செடி வந்து வேர் வந்து கொளுத்தும் தன்மை கொண்டவையாக இருக்குது. ஸோ இதோட செடி வந்து அழகாக இருக்கும். பார்க்குறக்கு வந்து ஒரு போன்சாய் வெரைட்டி மாதிரியே இருக்கும். பூக்கள் வந்து பல நிறங்களில் காணப்படும். லைக் சிவப்பு, பிங்க், வெள்ளை, ரெண்டு கலர்ஸ் சேர்ந்து மிக்சடாக கூட நமக்கு வந்து இந்த அடேனியமில் கிடைக்கும். ஸோ இது வந்து போன்சாய் வடிவமைப்பில் இருக்கிறனால இந்த அடேனியம் வந்து மிக சிறந்ததாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடேனியம் செடியோட சாறு வந்து கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டதாக இருக்குங்க. ஸோ வாயிலையோ கண்லேயோ வந்து படாத மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். குழந்தைங்க வந்து மற்றும் செல்லை பிராணிகள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடேனியம் செடிகள் வந்து நல்லா பராமரிக்கும் போது பல ஆண்டுகள் வந்து இது வந்து அப்படியே இருக்குங்க. ஆண்டுதோறும் வந்து பூக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம்.
அதே மாதிரி இப்ப இந்த வீடியோல பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி அடேனியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போன்சாய் ஸ்டைல்ல வந்து வடிவமைப்பாங்கங்க. ஸோ இந்த போன்சாய் ஷேப்பிங்லயே நெறைய ஸ்டைல்ஸ் அண்ட் கைடன்ஸ் இருக்கு. லைக் ஃபார்மல் அப்ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்கு. விச் இஸ் சிமெட்ரி அண்ட் பார்க்குறக்கு வந்து ரொம்ப நீட் லுக்கா இருக்கும். அண்ட் வி ஹேவ் இன்ஃபார்மல் அப்ரைட். அது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான தோற்றம் கொண்டதா இருக்கும். லைக் சுருண்டு சுருண்டு அந்த கிளைகள்லாம் சுருண்ட கிளைகள் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி கிளைகள் இருக்கும். விச் ஹேஸ் அ டைனமிக் லுக். அதுக்கப்புறமா செமி கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க. அது வந்து கிளைகள் வந்து கீழ சாயிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளோவிங் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கேஸ்கேட், அதாவது கிளைகள் வந்து பாட்டுக்கு கீழ விரியிற மாதிரி, விரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அன் அட்வான்ஸ்ட் ஸ்டைல். அதுக்கப்புறம் ப்ரூம் ஸ்டைல், அதாவது மேல் பக்கத்துல மட்டும் அம்பரலா ஷேப்ல இருக்க மாதிரி இருக்குங்க. அது வந்து அடேனியம் ஃப்ளவரிங் போன்சாய்க்கு வந்து ஏற்றதா இருக்கும். அதுக்கப்புறமா ரூட் ஓவர் ராக், அதாவது கல்லு மேல வந்து வேர்கள்லாம் படர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெசர்ட் லைக் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாவும் நமக்கு வந்து கிடைக்கும்.